கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் 4 விதமான செய்தியை சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் பவுல் முதலாவது என்ன சொல்றாரு? பேச்சாற்றை விட பிரசங்கம் தான் மிக பெருசு அப்படிங்கிறார். இரண்டாவதாக உலக ஞானம் தேவ ஞானம் இதை பற்றி சொல்கிறார். மூன்றாவது உலக ஆவி தேவ ஆவி இதை பற்றி சொல்கிறார். நான்காவதாக ஜென்ம சுபாவம் ஆவியின் சுபாவம் இதை பற்றி விளக்குகிறார். சரி, நம்ம முதலாவதா பேச்சாற்றலை விட பிரசங்கம் தான் பெருசுங்கிறத வசனம் 1லிருந்து 5வது வசனம் உள்ள சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்கும். என்ன சொல்றாரு? பவுல் எந்த நோக்கத்துக்காக கொரிந்து பட்டணத்துக்கு வரார் என்றால், அந்த கொரிந்து மக்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து தவிர என்ன அவங்க மனசில் எது இருக்கக்கூடாது. ஏனென்றால் தான் பிரசங்கம் பண்ணுறோம், தன்னை பற்றி அவங்க மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தெரிய வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது. இங்கிறத மனசில் வச்சு தான் இந்த அதிகாரத்தை அவர் எழுதுறாருங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா எதுக்காக இது சொல்கிறோம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி சபையெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். இருக்கிற போதகர்லாம் தன்னை முதன்மைப்படுத்துகிறாங்க. நற்செய்தியை அவ்வளோ பெருசாக சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவர் பேசுகிற தன்னுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி மக்களுடைய எந்த அளவுக்கு ஈர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வெளிப்படுத்துகிறாங்க. தன்னுடைய பேச்சு, தன்னுடைய காமெடி, தன்னுடைய பாடு எதாவது சொல்லி அவர்களை ஈர்க்கப்பட்டு முழுசாக அவங்களை கவரப்படுறாங்க. அதன் விளைவாக என்ன பண்ணிடுறாங்க? அவங்க பெரிய லெவலுக்கு பேர் வாங்கிடுறாங்க. அப்போ அவங்கள தேடி பிரசங்கம், இன்றைக்கி இந்த பாஸ்டர் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, இன்றைக்கி இந்த சபையில் பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு அவர்களை தேடி போகிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அதைத்தான் பவுல் வெறுக்கிறார். அங்கே மனிதர்கள் அவர்கள் 3வது வசனம் சொல்கிறார். 4வது வசனத்தில் மனிதர்கள் எதன் மேலே விசுவாசம் வைக்கிறாங்க? மனுஷர்கள் மேலேயா தேவனுடைய செய்திகள் மேலமா? அப்போ அங்கே இவர்கள் பேசுகிற பேச்சை வைத்து அவங்க மக்கள் இவர்களை பெருசாக நினைக்கிறாங்க தவிர அங்கே செய்தி பெருசாக தெரிய மாட்டேங்குது. அதை தான் அவர் சொல்கிறார். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் தவிர வேறு ஒன்றும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத வச்சு தான் பேசுகிறார். சரிங்களா? இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு எல்லாரும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், தான் பெரிய லெவலுக்கு மாற வேண்டும், நம்ம பெரிய ஆளாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பிரசங்கங்கிற பேரில் வச்சு நிறைய தன்னுடைய பேச்சு திறமையை காட்டுகிறாங்க. மக்கள் அதை நம்பி தான் இன்னைக்கு ஈர்க்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதை தான் இவர் என்ன சொல்கிறாரு? பவுல் என்ன சொல்கிறாரு? இந்த மனிதனுடைய நயவஞ்சகத்தை நான் புகுத்தாம எளிமையான முறையில் அவர்கள் நற்செய்தியை கொண்டு சேர்த்தனால தான் கர்த்தர் என்னுடைய செய்தியை அங்கீகரித்தார். தேவ பலமும் அவருடைய ஆவியின் எனக்கு மகத்தா அது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு 5வது வசனத்தை சொல்கிறார். இன்னைக்கு நாமளும் நிறைய இடத்துல போகும்போது நாம அந்த இடத்துல பிரதானமாக இல்லாமல் தேவனுடைய செய்தி அங்கே பிரதானமாக இருக்க வேண்டுமே தவிர அதை தான் அந்த வசனம் நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. அப்போ நாமளும் போகிற இடத்துல எளிமையான முறையில் நம்முடைய செய்தியை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும்ங்கிறது இந்த வசனம் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியே அந்த வசனம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.